CS 8792, Unit 2, Topic 15, Key Distribution. Key distribution technique means delivering a key to two parties who wish to exchange data without allowing others to see the key. ஒரு கீயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் A to B வந்து நம்ம கீயை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். A can select a key and physically deliver it to B. A third party can select the key and physically deliver it to A and B. If A and B have previously and recently used a key, one party can transmit the new key to the other, encrypted using the old key. If A and B each has an encrypted connection to a third party, then the third party can deliver the key on the encrypted link to A and B. So இந்த மாதிரியான வேஸ்லலாம் நம்ம வந்து கீயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே வந்து மேனுவலாக கீயை டெலிவர் பண்ணுறதுக்கு. லிங்க் என்கிரிப்ஷன் அப்படின்னா this is a reasonable requirement because each link encryption device is going to be exchanging data only with its partner on the other end of the link. However, for end-to-end encryption, manual delivery is awkward. In a distributed system, any given host or terminal may need to engage in exchanges with many other hosts and terminals over time. Each device needs a number of keys supplied dynamically. This problem is especially difficult in a wide area distributed system. இப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷன் கீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நெட்வொர்க் லெவலில் இல்லைனா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் லெவலில் நடக்குது அப்படின்னா இப்போ 2 pair of host இன் நெட்வொர்க் லெவல் அல்லது ஐபி லெவல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் லெவலில் கீயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர் ஆஃப் ஹோஸ்ட்டுக்கு கீ தேவை. இஃப் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா n இன்ட்டு n டிவைடட் பை 2 அவ்வளோ நம்பர் ஆஃப் கீஸ் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட்டுக்கு தேவைப்படும் n நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டுக்கு. thus a network may have 100 of hosts but thousands of users. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டயக்ராம். எத்தனை நம்பர் ஆஃப் என் பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கீஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கீஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு. திஸ் ஃபிகர் இல்லஸ்ட்ரேட்ஸ் த கீ டிஸ்ட்ரிபியூஷன் டாஸ்க் ஃபார் end-to-end என்கிரிப்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த நெட்வொர்க் லெவல் என்கிரிப்ஷனுக்கு தான் நான் இந்த டயக்ராம் இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. A network using node level encryption with 1000 nodes would conceivably need to distribute as many as 500,000 keys. If that same network supported 10,000 applications, then we need 50 million keys for encryption. ஸோ நம்ம கீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம். அந்த தேர்ட் பாயிண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இது என்கிரிப்ஷன் ஆர் end-to-end என்கிரிப்ஷன் வந்து ஒரு அட்டாக்கர் இருக்கிறப்போ எப்படி பாசிபிள் இருக்கும். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு நம்மளுக்கு வந்து கீயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தென் ஒரு கீ வந்து ஒரு அட்டாக்கருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சப்சிக்வெண்ட் கீஸும் வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கீஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து அட்டாக்கர் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா த ஹோல் மில்லியன்ஸ் ஆஃப் கீஸும் வந்து அட்டாக்கருக்கு தெரிஞ்சிடும். ஸோ கீ டிஸ்ட்ரிபியூஷனோட வேஸில் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா key distribution center is responsible for distributing keys to pair of users. That means host, process or applications. So each user must share a unique key with a key distribution center for purpose of key distribution. The use of a key distribution center is based on the use of hierarchy of keys. At a minimum 2 level of keys are used. So நம்ம ஃபிகர்ல பார்க்கலாம் 2 types of keys இருக்கும். that is session key, master key. இது எல்லாமே கிரிப்டோகிராஃபிக் ப்ரொடெக்ஷனில் இருக்கும். பட் மாஸ்டர் கீக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் இருக்காது. இது செஷன் கீனா என்னென்னு பார்க்கலாம். The communication between end system is encrypted using a temporary key that is known as session key. Session keys are transmitted in encrypted form. ஸோ செஷன் கீயை என்கிரிப்ஷன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுற கீக்கு பேர் தான் மாஸ்டர் கீ. அண்ட் திஸ் இஸ் ஷேர்டு பை கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அண்ட் end user. For each end user system, we need a unique master key that is shared by the key distribution center. These master keys must be distributed in some fashion. The scale of the problem is vastly reduced.
ஸோ n நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்காங்க, n நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா we need n into n minus 1 divided by 2 session keys we need. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு we need this number of keys. பட் ஒரு என்டிட்டிக்கும் we need n number of master keys. ஸோ மாஸ்டர் கீஸை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா some non-cryptographic வேல we are going to distribute. A key distribution scenario. A key distribution concept can be deployed in a number of ways. ஸோ அதை நம்ம ஒரு டயக்ராமாக இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டர் அண்ட் ரெஸ்பாண்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கீஸ் அல்லது டேட்டாஸ், அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கீயை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா பை யூஸிங் த கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். ஸோ ஏ அண்ட் பி வந்து மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து கீ கிடைச்சா மட்டும்தான் இவங்களால் மெசேஜஸை பாஸ் பண்ணிக்க முடியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்க்கலாம். The scenario assumes that each user share a unique master key with the key distribution center. ஸோ ஒருத்தரும் இப்போ இனிஷியேட்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு ஒரு யூனிக் மாஸ்டர் கீயை அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம இப்போ ஒரு சினாரியோவை அசியூம் பண்ணலாம். யூசர் ஏ வந்து விஷஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ லாஜிக்கல் கனெக்ஷன் வித் பி அண்ட் ஹீ ரெக்வயர்ஸ் ஒன் டைம் செஷன் கீ. A has a master key known only to itself and the KDC. Similarly, B shares the master key and with the KDC. So key distribution centerல இருந்து கிடைக்கிற கீ வந்து மாஸ்டர் ஏக்கு வந்து ஏக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட கீ அண்ட் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு தெரியும். அதே மாதிரி பிக்கும் தனக்கு தன்னுடைய கீ தெரியும் அண்ட் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கும் அதோட கீ வந்து தெரியும். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். A issues a request to KDC for the session key to protect a logical connection to B. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஏ வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு, தனக்கு ஒரு செஷன் கீ வேணும், நான் வந்து ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் வந்து பி கூட பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து கீ தேவை அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இதில் நன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து மேபி அ டைம் ஸ்டாம்ப் அல்லது கவுண்டர் அல்லது ஒரு ரேண்டம் நம்பராக இருக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு மட்டும் லைக் ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 seconds 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேண்டம் நம்பர் இஸ் அ குட் சாய்ஸ். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கேடிசி வந்து யூசர் ஏக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க வித் த மெசேஜ் என்கிரிப்டட் யூஸிங் KA. ஸோ ஒரு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அது வந்து கேடிசி வந்து என்கிரிப்ட் பண்ணி நம்மளுடைய யூசர் ஏக்கு அதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜில் 2 items இன்க்ளூட் ஆகிருக்கும். என்னென்னா ஒன்று வந்து ஒன் டைம் செஷன் கீ, செகண்ட் வந்து ஒரிஜினல் ரெக்வெஸ்ட் மெசேஜ். அந்த மெசேஜில் 2 items இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒன்று ஒன் டைம் செஷன் கீ, another one is identifier. Third point, the user A stores the session key for use in the upcoming session and forward it to B and the information that originated at the key distribution center for B, namely encryption of the key from B, the key distribution and the identifier address. Fourth point, using the newly minted session key for encryption, B sends a nonce. B வந்து ஒரு random நம்பரை Aக்கு சென்ட் பண்ணுது. ஃபிஃப்த் பாயிண்டில் ஆல்சோ யூஸிங் த ஒன் டைம் செஷன் கீ, the user A responds with the function that performs some transformation on N2. That means adding a new node. Hierarchical key control. The hierarchical concept can be extended to 3 or even more layers depending on the size of the user population and the geographic scope of the internetwork. This minimizes the effort involved in master key distribution, and the scheme limits the damage of a faulty key distribution center to its local area only. Session key lifetime. The more frequently session keys are exchanged, the more secure they are, because the opponent has less ciphertext to work with for only given session key,
இதில் நம்ம 2 protocols பார்க்கலாம். One is connection oriented and connectionless. Connection oriented protocols is to use the same session key for the length of time that the connection is open, using a new session key for each new session. But connectionless protocol வந்து such as transaction oriented protocol, there is no explicit connection initiation or termination. A transparent key control scheme. This scheme, which is explained in the next figure, this is useful for providing end-to-end encryption at the network or transport level in a way that is transparent to the end users. So this approach is a session security module, that is SSM, which may consist of functionality at one protocol layer that performs end-to-end encryption. ஸோ இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஹோஸ்ட் இருக்காங்க. நம்ம நெட்வொர்க்கில் நம்மளுடைய மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அண்ட் ஒரு கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லேருந்து செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு ஸ்டெப் 1 போகுது. ஸோ வென் ஒன் ஹோஸ்ட் விஷஸ் டு செட் அப் அ கனெக்ஷன் டு அனதர் ஹோஸ்ட், இட் டிரான்ஸ்மிட்ஸ் அ கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் பேக்கெட். செகண்ட் ஸ்டெப்பில் ஸோ 2 அப்படின்னு நம்பர் போட்டிருக்குல, கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து செக்யூரிட்டி சர்வீஸ், தட் மீன்ஸ் ஹோஸ்ட்டுக்கு. The SSM saves that packet and applies to the KDC for permission to establish the connection. ஸோ ஹோஸ்ட் வந்து இப்போ கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு தனக்கு பெர்மிஷன் கேட்டு கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை அனுப்புது. ஸோ எஸ்எஸ்எம் அப்படின்னா செஷன் செக்யூரிட்டி மாடியூல். தேர்ட் ஸ்டெப்பில் the communication between SSM and KDC is encrypted and using a master key that is shared only by SSM and KDC. If the KDC approves the connection request, then it generates the session key and deliver it to the appropriate SSM and unique key using a unique permanent key for each SSM. The fourth step, now the SSM can release the connection request packet and connection is set between the two end system. All user data exchanged between two end system are encrypted by their respective SSM using the one-time session key. Decentralized key control. So initiator and responder. So என்னென்ன steps இருக்குன்னு பார்க்கலாம். The first stepல A issues a request to B for the session key and also that includes the random number nonce. B responds with a message that is encrypted with the master key. The response include session key, identifier, the value and the random number. Third, using the new session key, A returns the function of random number to B. Controlling key usage. So this is the encryption and decryption diagram for a control vector. ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். என்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வெக்டார். பை யூஸிங் ஹேஷிங் ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஹேஷ் வேல்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணி எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் பை யூஸிங் த மாஸ்டர் கீ. அதுவும் நம்மளுடைய பிளெயின் டெக்ஸ்ட் செஷன் கீயிலேருந்து நம்மளுடைய பிளெயின் டெக்ஸ்ட் இன்புட் கிடைக்குது. அதை நம்ம என்கிரிப்ட் பண்ணுறோம். ஸோ வில் கெட் த என்கிரிப்டட் செஷன் கீ. சேம் டிக்ரிப்ஷன் நம்ம வந்து டிக்ரிப்ஷன் சைஃபர் டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுத்து டிக்ரிப்ஷன் பண்ணி வில் கெட் த ஒரிஜினல் செஷன் கீ. இங்கே என்ன பார்க்கலாம், இங்கே அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். த ஹேஷ் வேல்யூ இஸ் தென் எக்ஸார்ட் வித் த மாஸ்டர் கீ டு ப்ரொடியூஸ் த அவுட்புட். ஸோ ஹேஷ் வேல்யூ வந்து ஹெச் ஆஃப் சிவி, கீ இன்புட்டை கேஎம்ஹெச், சைஃபர் டெக்ஸ்ட்டை என்கிரிப்ஷன் ஆஃப் த கீ வேல்யூ with the hash value comma the session key. KM denotes the master key, KS denotes the session key. The session key is recovered in plain text by reversing the operation. So அப்படியே decryption பண்ணுறோம் by with the session key, encryption key and the key input with the hash value. இது எல்லாத்தையுமே நம்ம reverse ஆப்ரேஷனாக decryptionல பண்ணுறோம். So we'll get the original session key. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.